நம்மிலே சிலருக்கு சக மனிதனை கண்டால் ஒரு மிரட்சி வந்து விடுகிறது. குறிப்பாக பெண்கள் மத்தியிலே இந்த மிரட்சி கொஞ்சம் அதிகம். நம்முடைய வீட்டுக்கு கணவன் தரப்பிலிருந்து விருந்தாளிகள் யாரும் வந்துவிட்டால் சில தாய்மார்களுக்கு ஒரு விதமான பயம் தொற்றிக் கொள்கிறது. எங்கே நம்முடைய சமையலை குறை சொல்லி நம் கணவரை நமக்கு எதிராக திருப்பி விட்டு விடுவார்களோ, எங்கே நாம் குழந்தைகளை வளர்க்கின்ற விதத்தை பார்த்து இதுவெல்லாம் சரியில்லை, இப்படி செய்யக்கூடாது, அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று குழந்தைகளுக்கும் நமக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி விடுவார்களோ, நாம் குழந்தைகளை கட்டுப்பாடாகவும் அதே நேரத்தில் நேர்த்தியாகவும் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் பாசம் என்கின்ற பேரில் இந்த குழந்தைகளுக்கு எதையாவது நல்ல வார்த்தைகளை சொல்லியோ அல்லது ஏதோ சில வார்த்தைகளை சொல்லி நம்மிடமிருந்து கூடுதலான பாசத்தை காட்டி குழந்தைகளை பிரித்து விடுவார்களோ, இப்படியெல்லாம் தேவையில்லாமல் போட்டு மனதை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள். அன்பானவர்களே, இறைவன் சொல்கிறான், சூரா யாசீன், திருக்குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படுகின்ற யாசீன் என்கின்ற 36வது அத்தியாயத்தின் 76வது வசனம், ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும் இன்னா நஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன். அவர்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு கவலை தந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவர்கள் மறைப்பதையும் நாம் அறிவோம், அவர்கள் வெளிப்படுத்தி சொல்வதையும் நாம் அறிவோம். இறைவனுக்கு தெரியும் மனதில் எதை வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று. கிராமத்திலே சொல்வார்கள், வேலை கள்ளிக்கு பிள்ளை சாக்கு என்று. வேலை செய்ய வேண்டாம் என்று ஒருத்தி முடிவெடுத்து விட்டால் கை குழந்தையை தூக்கி மடியிலே வைத்துக் கொள்வாளாம். நீங்கள் அந்த வேலை செய்யுங்கள், இந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது, நீங்கள் இதை செய்யுங்கள், குழந்தைக்கு பால் கேட்குது, நீங்க இதை செய்யுங்கள், நான் தூக்கி வச்சிருந்தா தான் குழந்தை அமைதியா இருக்கும்னு குழந்தையை தூக்கி மடியில வைத்துக் கொண்டு ஒரு வேலை செய்ய மாட்டாள் என்று. மனதில் என்ன நினைத்து கொண்டு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், எதை மறைக்க, எந்த பிழையை மறைக்க, எந்த தவறை மறைக்க, என்ன சொற்களை வெளியில் சொல்லுகிறீர்கள் என்பது இறைவனுக்கு தெரியும்.